சினிமா விமர்சகர் சுரேஷ்குமார் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் இந்த பெய்டு ரிவ்யூவர்ஸ், ஃபேக்காக ரிவ்யூ பண்ணுறவங்க, அப்புறம் அவங்க கல்லா கட்டணுங்கிறதுக்காக வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்கும் விதமாக ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு. அதுவும் அவர் பாட்டுக்கு போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தான் அந்த விஷயத்த சொல்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தைனாலும் சும்மா நச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தாவது அந்த ஃபேக் ரிவ்யூவர்ஸ், பெய்டு ரிவ்யூவர்ஸ்லாம் திருந்துவானுங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அவனுங்கெல்லாம் கொளுத்து பழகிட்டானுங்க. நீ இவர் சொன்னால் மட்டும் மாற்றிக்கவா போகிறானுங்க. இருந்தாலும் இந்த மாதிரி அப்பப்போ அவனுங்களை அடிக்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவை தான் படுது. சரி, நம்ம விமர்சகர் சுரேஷ்குமார் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியாக்களில் கிளம்பியிருக்காங்க. காசு வாங்கிட்டு ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறது, அல்லது காசு வாங்கலைன்னா வாருன்னு வார வேண்டியது, அல்லது இப்போ வாரினா தான் அடுத்த தடவை அவன் பணம் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்காக பேச வேண்டியது. இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு நிறைய நல்ல வேலைகள்லாம் இருக்குது. படம் நடிக்கலாம், படம் எடுக்கலாம், டைரக்ட் பண்ணலாம், அல்லது சீரியல் எடுக்கலாம், இல்லை பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போகிற போக்கில் அந்த பிச்சை எடுக்கிறதையும் சொன்னார். அதை கேட்ட உடனே ஒரு குபீர் மூமெண்ட்டாக இருந்தது. இப்போ நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த ஃபேக் அண்ட் பெய்டு ரிவ்யூவர்ஸ் கண்ணில் படும் வர. எனக்காக அவன் காசு கொடுத்தான், அவனுக்காக அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இவன் கொடுக்கவே இல்லை, இவனை ரொம்ப வாடுறேன், இல்லாமல் பண்ணதான் அடுத்த முறை காசு கொடுப்பான். நோ, மணி இஸ் டிஃபரெண்ட். அதுக்கு நிறைய இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. படம் எடுக்கலாம், சீரியல் எடுக்கலாம், நடிக்கலாம், பிச்சை எடுக்கலாம், ஏதாவது பண்ணி